Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. நீங்க எதுக்கு போட்டோ எடுத்தீங்க? போட்டோ எதுக்கு சார் எடுத்தீங்க? யார் எடுத்தது? நீங்க எதுக்கு எடுத்தீங்க? சார் நீங்க வந்து காசு கேட்டீங்க, அதனால நாங்க உங்களை போட்டோ எடுத்தோம். இல்ல சார், இல்ல நீங்க பணம் கேட்டீங்களா? ரெக்கார்ட் எங்க இருக்கு? ஆமா நீங்க தாங்க கேட்டீங்க. ஃபோன் பண்ணி நீங்க கேட்டீங்க. ஃபோன் பண்ணி பணம் கேட்டீங்க. ஃபோன் பண்ணி பணம் கேட்டீங்களா இல்லையா? நீங்க என் நம்பர் எடுங்க. என் நம்பர் என்ன? என் செல்ல சொல்லுங்க. அதாங்க நீங்க தாங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்க. இவரும் வந்தாரு. நம்பர் சொல்லுங்க. ஏங்க சார் நம்பர் சொல்லுங்க சார். என்ன நம்பர் சொல்லுங்க சார்? நம்பர் சார் சொல்றது காதுல வாங்க. நீங்க தான் வந்து பணம் கேட்டு மிரட்டி பணம் கேட்டீங்க. நம்பர் சொல்லுங்க. நேத்தி பணம் கொடுத்துருக்காங்க. என் நம்பர் சொல்லுங்க. அதாங்க இருக்கு, நம்பர் இருக்கு. நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்றேன். சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. சொல்றேன். ஏய் ரவி, ஏங்க செல்ல இருக்குது நம்பர். நம்பர் சொல்லுங்க. செல்ல நம்பர் இருக்கு. நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க சார். இல்லண்ணா, அவரு கண்ணதாசன் சொல்லிட்டு நான் வந்திருக்கோம். இவர் வந்து இங்க வந்து கண்ணதாசன் இருங்க. என் நம்பர் சொல்லுங்க சார். இருங்க சொல்லுங்க சார். லைவ்ல ரெக்கார்ட்ல இருக்கு. லைவ்ல தாங்க இருக்கு. சொல்லுங்க. நம்பர் என் செல்ல இருக்குங்க. அது நான் செல்ல வாங்க. செல்லு இங்க இல்ல, நான் ரூம்ல வச்சிருக்கேன் செல்ல. பாருங்க, செல்லு இருந்தா நான் எடுத்து வரேன். போய் சொன்னதுக்காக நீங்க பொய் எல்லாம் சொல்லலைங்க. உங்க பேரு நீங்க தாங்க. நாங்களும் மீடியா தாங்க. நம்பர் சொல்லுங்க சார். ஏங்க மீடியா இல்ல, என் நம்பர் சொல்லுங்க. ஏங்க உங்க மொபைல்ல இருந்து நேத்து நம்பர் இருங்க. நேத்து மொபைல்ல இருந்து நம்பர் வந்தீங்க. நான் உங்க நீங்க தான் வந்தீங்க. அதுவும் பர்சனலா நம்பர் சொல்லுங்க சார். நீங்க தான் வந்தீங்க. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? நீங்க நம்பர் சொல்லுங்க. ஏங்க உங்க பேர் என்ன? என் பேர் நீங்க என் பேர் தான் தெரியும் இல்லைங்க. நான் தான் காசு கேட்டேன்ல. ஆமாங்க இருங்க. நீங்க தான் சொல்லுங்க. நம்பர் ஏங்க என் மொபைல்ல இருக்குங்க. மொபைல் நான் எடுத்துட்டு வரல. நம்பர் சொல்லுங்க சார். மொபைல் திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்திருந்த நிலையில் அதை செய்தி சேகரிக்க சென்ற நமது நியூஸ் தமிழ் செய்தியாளரிடம் மர்ம நபர் ஒருவர் மிரட்டல் தோணியில் பேசியுள்ளார். அது தொடர்பான காட்சியும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார். மிரட்டல் விடுத்த மர்ம நபர் யார்? தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பெற்றதா? விவரம். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் மிக முக்கியமான ஒரு திருத்தலமாக ஆன்மீக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையமானது கிரிவலப்பாதை மற்றும் நகரின் முக்கிய பகுதியில் இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது தொடர்ந்து ஏற்பட்டு வந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக இருந்தது. இந்த நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடம் பார்க்கப்பட்டு அந்த பணிகளானது நடைபெற்று வந்தது. புதிய பேருந்து நிலையத்தை தமிழக முதல்வர் நேற்று திறந்து வைத்தார். திருவண்ணாமலைக்கு வந்திருந்த தமிழக முதல்வர் திறந்து வைத்திருந்தார். அந்த புதிய பேருந்து நிலையத்தில் போடப்பட்ட சாலைகளானது அவசர கதியில் அந்த பேருந்து நிலையத்திற்குள் போடப்பட்ட சாலைகள் முழுமை பெறாமல் அந்த சாலைகளானது போடப்பட்டிருப்பதை நாம் வீடியோ எடுத்து செய்தி சேகரித்துக் கொண்டிருந்தோம். மேலும் பார்த்தோம் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவறைகள் கூட முழுமையாக பணிகள் நிறைவடையவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த செய்தியை சேகரிப்பதற்காக நாம் இந்த பகுதிக்கு வந்து செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் நம்மை வீடியோ எடுத்தார். நீங்கள் யார், எதற்காக வீடியோ எடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் என்ன உங்களை செய்கிறேன் என்று மிரட்டும் தோணியில் அவர் பேசினார். அதனை தொடர்ந்து தொடர்ந்து நாம் கேள்வி எழுப்பிய போது மற்ற ஒரு நபர் காரில் இருந்து இறங்கி வந்து அவர் நீங்கள் என்னிடம் பணம் கேட்டீர்கள் இல்ல அப்படி என்று கூறினார். நாம் அவரிடம் என்னுடைய மொபைல் நம்பர் சொல்லுங்கள், என்னுடைய பெயரை சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவர் எந்த பதிலையும் கூறாமல் நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டே காரில் ஏறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். மேலும் பார்த்தோம் என்றால் நேற்று தான் இந்த புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இந்த புதிய பேருந்து நிலையத்தில் மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மின் விளக்குகள் ஒரே நாள் இரவில் சுமார் முதல்வர் திறந்து வைத்து 12 மணி நேரம் 24 மணி நேரம் கூட ஆகாத நிலையில் அந்த மின் விளக்குகளும் கலட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் வீடியோ செய்தி சேகரித்தோம். மேலும் இந்த பகுதியில் பொதுமக்களும் புதிய பேருந்து நிலையம் திறந்திருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளை முதல்வர் இயக்கி வைத்திருக்கிறார். அதனை பார்ப்பதற்காக உள்ளூர் வாசிகள் இந்த பகுதிக்கு வந்தபோது ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்தது. மேலும் அந்த நபர்கள் 3 நபர்கள் காரில் வந்த நபர்கள் யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் செய்தி சேகரிக்கும் போது அவர் மிரட்டும் தோணியில் மிரட்டல் விடுத்துவிட்டு செய்தி சென்றிருக்கிறார். இதனை பார்த்த மக்கள் ஒரு பீதி அடைந்திருக்கிறார்கள். இங்கு இருப்பது நல்லதில்லை என்று
சொல்லி அங்கே அந்த பொதுமக்களும் கிளம்பி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் வீடியோ படம் எடுக்க முடிந்தது. தொடர்ந்து இந்த பகுதியில் செய்தி சேகரித்தால் ஒரு அச்சுறுத்தும் நிலையிலேயே இந்த பகுதியில் இருக்க அந்த நபர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.